ஒரு பியூட்டிஃபுல்லான வீக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது? உங்களுக்கு குட் நியூஸ் வேணுமா? ஹாப்பி நியூஸ் வேணுமா? என்ன மெசேஜ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? ஹாய், ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் சிக்ஸ் சென்ஸுக்கும் நீங்க கொடுத்துட்டு வர ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இன்னைக்கு நம்ம வந்து குட் நியூஸ் வேணுமா? இல்லை ஹாப்பி நியூஸ் வேணுமா? ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் பியூட்டிஃபுல்லான மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பாருங்க. இந்த மெசேஜ்லாம் உங்களோட ரெசனேட் ஆகணும். கட்டாயமாக இதை நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ சொல்லுங்கள், லாஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னு ஞாபகம் இல்லை, பட் இந்த டைம் குட் நியூஸ் பண்ணலாமா? லெட்ஸ் டூ த குட் நியூஸ். உங்களுக்கு என்ன குட் நியூஸ் வேணுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் தோணும் இல்லையா, இந்த ஒரு விஷயம் நடந்துட்டா இந்த வாரம் எனக்கு அதுதான் குட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி என்ன நடந்தா உங்களுக்கு வந்து அதுதான் குட் நியூஸ் அப்படின்னு தோணும்? சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, வாங்க ரீடிங் பண்ணலாம். வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்களா? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே எப்படி இருந்தது? அண்ட் ஆல்சோ இன்னைக்கு ரொம்ப ப்ரெடாமினண்ட்டாக 888 எனர்ஜி அண்ட் கோகுலாஷ்டமி, கிருத்திகை. ஸோ சொல்லுங்க, இன்னைக்கு நல்ல ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணுங்க. என்ன இன்டென்ஷன் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆக போகுதுன்னு பார்த்துடலாமா? வாவ், செம்ம. என்ன ஒரு கார்டு! அத்தாரிட்டேட்டிவ். கமானுங்க, ஷோ த வேர்ல்ட் ஹூ யூ ஆர். நீங்கள் எவ்வளோ அத்தாரிட்டேட்டிவ். ஒரு விஷயத்த பிளான் பண்ணால் அதை எவ்வளோ ஸ்மார்ட்டாக உங்களால முடிக்க முடியும். வாவ், எல்லாம் மேஜராக இருக்கானா கார்ட்ஸாக வருதே. பிரில்லியன்ட், பிரில்லியன்ட். தட்ஸ் ரியலி நைஸ். எல்லாம் பயங்கர யூனிக் கார்ட்ஸ். ஓகே, தேர் கோஸ் இட். ரைட், புரியுது புரியுது எனக்கு. இன்னொரு ஒரு கார்டு. ஓகே, ரைட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இன்னொரு சைல்ட்லேருந்து ஒரு கார்டு எடுக்கலாம். பி ஸ்டில் மை ஃப்ரெண்ட். ப்ரூஸ்லிலாம் வராங்க உங்களுக்கு. ஓகே, ஒரே ஒரு கார்டு எடுத்துடலாம். Okay, it is called intention, right? Your cards are very, very என்ன சொல்கிறது, ஸ்மார்ட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஸ்மார்ட்டுன்னு சொல்லலாம். இல்லை ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு குட் நியூஸ் வேணும். ஓகே, எனக்கு இந்த வாரம் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் டூ இஸ் உங்களுடைய அத்தாரிட்டேட்டிவ்னஸ். எல்லாருக்குள்ளேயும் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பிஹேவியர் இருக்கும். ஓகே, அது பயங்கர ஒரு மேஸ்குலைன் பிஹேவியர்னு கூட சொல்லலாம். இப்போ சூரியன் வந்து எப்படி பயங்கர டாமினேட்டிங்கோ, அந்த மாதிரி ஒரு மேஸ்குலைன் எனர்ஜி, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி அது உங்ககிட்ட இருக்கு. அதை மற்றவர்களுக்கு வந்து ரொம்ப சில நேரத்தில் அதை மறந்து ரொம்ப அப்படியே மற்றவர்களுக்காக அடிப்பணிஞ்சு போயிடுறீங்களோ. ஓகே, சரி, நான் இப்படி இருந்தால் திங்ஸ் ஆர் நாட் மூவிங் மை வே, எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலை, ஸோ நான் கொஞ்சம் சட்டிலாக ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவர்கள் உங்களை பயன்படுத்திட்டு விட்டுருவாங்க. ஒரு நாள் உங்களோட மஸ்குலைன் பிஹேவியர் என்னன்றே தெரியாமல் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது அந்த மாதிரி வி டோன்ட் வாண்ட் டு லூஸ் ஆர் செல்வ்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ முதல்ல நீங்கள் யார், உங்களுடைய மேஸ்குலைன் பிஹேவியர் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு யூ ஆர் வெரி வெரி ஸ்மார்ட், வெரி வெரி கன்சர்ன்ட். ரொம்ப மற்றவர்களுக்காக யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு நேச்சர் உங்களுக்கு இருக்குது. பட் உங்களுக்கான அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியையும் அந்த தைரியம் இருக்கு பாருங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பண்றதா இருக்கட்டும், ஒரு விஷயத்த கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரதா இருக்கட்டும், எல்லாமே உங்களால தான் சாத்தியம். ஒரு ஸ்டெபிலிட்டி உங்ககிட்ட இருக்கு, அதுதான் உங்களுக்கு குட் நியூஸை கொடுக்கும். ஓகே, மற்றவர்களுக்கு அடிபணிஞ்சு போறதோ இல்லை ரொம்ப அப்படியே ஒரே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதோ உங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸை கொடுக்காது. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல நம்ம தொலைஞ்சிட்டோமோ. அண்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த வீக் கொஞ்சம் இமோஷ்னலான ஒரு வீக்காக இருக்கும்னு கூட நான் பார்க்குறேன். ரொம்ப இமோஷ்னலாக, ஏன்னா
2மே கப் கார்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் நினைக்கிற குட் நியூஸே உங்களுக்கு எப்போ தெரியுமா வரப்போகுது? எப்போ நீங்கள் பழைய மாதிரி ஆகுறீங்களோ, அந்த ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ்டாக ரொம்ப வில் பவரோட அடிச்சு நான் வரேன் அப்படின்னு என்னைக்கு நீங்கள் வரீங்களோ அன்னைக்கு தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பலதரப்பட்ட வாய்ப்புகளை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். நீங்கள் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இன்னும் சீக்கிரம் வளரலையோ, நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எந்த எஃபர்ட்டும் போடாமல் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே சூப்பராக நடக்குது. பிக் யுவர் செல்ஃப் அப். நீங்கள் தான் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உன்னால் இது முடியும், இது முடியும், இதை பண்ணு, அதை பண்ணு. பை நேச்சர் நீங்கள் அதுதான் ப்ரெஷர் கொடுத்து உங்களையே நீங்கள் புஷ் பண்ணி ரொம்ப பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் உங்களுக்கு இருக்குது. பட் சம்வேர் டவுன் த லைன் விக்ட்ரி வருது, அப்படியே போயிட்டே இருக்கீங்க, ஜெயிக்க போகிறேன், இதுதான் லைனுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனுக்கு வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஸ்டாப் பண்ணிடுறீங்க. திருப்பி அதிலிருந்து திருப்பி நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஒரு ப்ரெஷர் போட்டு நம்மளே நம்ம ஊக்குவிச்சு வரத்துக்குள்ள போடா அப்படின்னு ஆயிடுது இல்லை? அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை விட்டு நீங்கள் வெளியில் வரணும், அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி வெளியில் வரணும்னா உங்களுக்கு தேவை வந்து சைலன்ஸ். உங்கள் மைண்டு வந்து சைலண்ட்டாக இல்லை, நீங்கள் வேணா சைலண்ட்டாக இருக்கலாமே ஒழிய உங்கள் மைண்டு வந்து சைலன்ஸில் இல்லை. உங்கள் மைண்ட் வந்து பயங்கர இட் இஸ் ரெஃப்யூசிங் டு பி சைலண்ட். இட் இஸ் டிஸ்டர்பிங் யூ. நிறைய ஓல்ட் தாட்ஸ், அந்த ஓல்ட் தாட்ஸ் தான் இட் இஸ் உங்களை ஸ்லோவர் ஆக்குது. உங்கள் தனித்துவத்தை வந்து மறைக்கக்கூடியது வந்து உங்களுடைய எண்ணங்கள் தான். ஸோ ஸ்பீடப். நிறைய தடைகள் பாதைகளில் வரும், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஐ நோ வாட் ஐ வாண்ட், எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தேவை கிளாரிட்டி. என்ன வேணும் என்ன வேணான்றதுல ஒரு கிளாரிட்டி. அப்போ தான் எனர்ஜி ஷிஃப்ட் நடக்கும். புரியுதுங்களா? அந்த எனர்ஜி எங்கே இருந்து எங்கே மாறணும். இங்கே பாருங்கள், இன்டென்ஷன். உங்களுடைய இன்டென்ஷன் என்ன? எப்படி ஒரு விஷயத்த ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அதை வந்துடுறீங்க, நல்லா பிளான் பண்ணுறீங்க, நல்லா அதை மோட்டிவேட் பண்ணி உங்களை கூட்டிக்கிட்டு வந்துடுறீங்க. இதுதான் சக்ஸஸ் பாயிண்ட். இது தாண்டினா குட் நியூஸ்ன்னு வர நேரத்தில் ஏதாவது நடந்துருது. ஓகே, இனிமே அப்படி நடக்காது. ஓகே, இனிமே அப்படி நடக்கக்கூடாதுன்னா இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களுக்கு தேவை இமோஷனல் க்ரோத். ஓகே, வளர்ச்சி வந்து மற்ற விஷயங்கள்ல இல்லாமல் இமோஷன்ஸில் வளரணும். உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி எதில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன், எந்த இன்டென்ஷனில் நீங்கள் இன்னும் நல்லா மலரணும்னு நினைக்கிறீங்க. இப்போது கொஞ்சம் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கலாம், பட் மிக விரைவில் ஒரு குட் நியூஸ் உங்களை தேடி வரப்போகுது. காத்துக்கிட்டு இருங்க. எந்த காலகட்டத்திலையும் எந்த நேரத்துலையும் எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு அந்த மோட்டிவேஷனை லூஸ் அவுட் பண்ணிடாதீங்க. உங்களுடைய பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், உங்களை எது ரொம்ப நீங்கள் எதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா, ஒன்று உங்களுடைய பாஸ்ட், கடந்த கால வாழ்க்கை, இல்லை இப்போது உங்களுக்கு பிடிக்காமல் நடக்கிற சம்பவங்கள், அது உங்களுக்கு வந்து ஒரு எதுவுமே பண்ண விடாமல் தடுக்குது. இப்படி நடந்துருச்சு, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி இல்லைன்னா அப்படி, அப்படி இல்லைன்னா நான் இப்படி, ஒரு அன்சர்டனிட்டிலே இருக்கிறதுனால கிளாரிட்டி இல்லை. கிளாரிட்டி இல்லாத போது உங்களை சுற்றி இருக்கிற மற்றவங்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதாகவும், நீங்கள் இன்னும் பெருசாக வளரலையோ அப்படின்ற ஒரு ஏக்கம், எண்ணம், இதெல்லாம் மாறி 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 உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. உங்களை எனர்ஜைஸ் பண்ணிக்கோங்க, போங்க, டேக் அ வாக், இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணுங்கள். எங்கேயுமே போக முடியலையா, உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி அவங்க பேரை ஒரு 108 தடவை ஒரு 41 நாள் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குட் நியூஸ் மிக விரைவில் வரும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு உங்கள் எனர்ஜி நல்லா இருந்தாலும், உங்கள் காது பார்த்து சொல்கிறேன், உங்கள் எனர்ஜி நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில பேரோட எனர்ஜி சரியில்லை. அவங்களோட எனர்ஜி உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுது அப்படின்றத தான் நான் ரொம்ப கிளியராக பார்க்குறேன். தே ஆர் ட்ரெயினிங் அவுட் யுவர் எனர்ஜி. ஓகே,
ஸோ உங்களை மோட்டிவேட்டடாக வைங்க, நிறைய எஃபர்ட் போடுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஐ எம் அட்ராக்டிங் குட் நியூஸ் இன் டு மை லைஃப். என் வாழ்க்கையில் நிறைய நல்ல செய்திகளை நான் ஈர்த்து கொண்டே இருக்கிறேன், மகிழ்ச்சிகரமாக இருக்கிறேன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த நாள் ரொம்ப அழகான நாளாக மாறட்டும், மலரட்டும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். இதை ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ரொம்ப சூப்பரான நாள் இன்னைக்கு. 888 கோகுல அஷ்டமி, கிருத்திகை. ஸோ ரொம்ப அழகான நாட்களில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அழகான எனர்ஜிஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் குட் நியூஸ் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? தயாராக இருக்கீங்களா? இன்னையோட ஹாப்பி நியூஸ் இன்னைக்குன்னு இல்லை, இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு ஹாப்பி நியூஸ் வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும், எதை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை பார்க்க போகிறோம். பட் நீங்கள் சொல்லுங்களேன், நான் கார்ட்ஸை ஷஃபில் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஹாப்பி நியூஸ்னா அது என்ன? வாட் இஸ் ஹாப்பி நியூஸ் ஃபார் யூ? ஒருத்தவங்களுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும், ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருப்போம், இது நடந்தால் நல்லாயிருக்கும், அது நடந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஹாப்பி நியூஸ்னா என்ன? லெட்ஸ் சி. வாவ், அன்எக்ஸ்பெக்டட். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடும். It's going to be completely unexpected. Kindness. Someone is going to be very, very kind to you. நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து ரொம்ப கைண்டாக, இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்னு மனிதர்கள் மேலே நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் மிக விரைவில் உங்களுக்கு நடக்க போகுது. அது நடக்கும் பொழுது தான் நீங்கள் வந்து ஓகே. ஸோ இன்ஃபேக்ட் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு குழந்தைகிட்ட கேட்குறாங்க, அது ஒரு கார்ட்டூன் மூவி மாதிரி தான் இருக்குது, நீ பெரிய நானோடனே என்னவா ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளாம் என்ன சொல்லுவோம், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகும், ஆல் தேட். பட் அந்த குழந்தை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி கைண்ட் அப்படின்னு சொன்னோன்னே அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே கூட பாருங்களேன், இந்த கைண்ட்னஸ் அந்த குழந்தை எங்கேருந்து கற்றுக்குது? முன்னோர்கள் கிட்ட இருந்து. ஓகே, அது ஒரு மரமாக இருக்கலாம், அது ஒரு மனிதராக இருக்கலாம். நம்ம எப்படி கைண்டாக அழகாக மற்றவர்கள்கிட்ட நடந்துக்கிறோமோ, அந்த நிகழ்வான சம்பவத்தை குழந்தைங்க கவனித்து அவங்களும் அப்படி இருப்பாங்க. அப்படியும் இருக்கணும் அப்படின்றத நம்ம காட்டணும். பட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருக்குங்க மிக விரைவில் உங்களுக்கு. வாவ், மேஜர் ஆர்கானா ஜட்ஜ்மெண்ட் கார்டு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பாராத ரொம்ப அழகான ஒரு விஷயம், கண்டிப்பாக 100% ஒரு ஹாப்பி நியூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்னோட எனர்ஜி அப்பேற்பட்ட எனர்ஜி. அந்த எனர்ஜியில் உங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறேன். வாவ், another மேஜர் ஆர்கானா கார்டு. இந்த தடவை இட்ஸ் த மெஜிஷியன் கார்டு. கை தவறி போய் விழுந்த கார்டு, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். என்னங்க பயங்கர ஹாப்பி நியூஸ்லாம் இருக்கு. வாவ் வாவ், பிரில்லியன்ட். திருப்ப கார்டு வருது, திருப்ப கார்டு வருது. பா, நீங்க ஜெயிக்கணும்ன்றது உங்க தலை விதி. இப்போ ஒரு சில விஷயம் நடக்காம இருக்கலாங்க. ஓகே, அது நமக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்க மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கு. இப்போ சில பல விஷயங்கள் நடக்காம இருக்கலாம். ஓகே, அதனால அது என்னைக்குமே நடக்காம போயிடும் அப்படின்னு தயவு செஞ்சு நெவர் கிவ் அப் ஹோப். உங்களுக்கு நல்ல எனர்ஜி இருக்கு, நிறைய எனர்ஜி இருக்குன்றதை விட நல்ல எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி உங்களுக்கு நல்ல ஒரு வைபை கொடுக்க போகுது. நல்ல வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த, அதுவும் ஃபினான்ஷியலா எதிர்பார்க்கிற ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. கியர் அப். இப்ப இருக்கிற எனர்ஜி பத்தாது, வேற விதமான எனர்ஜிக்குள்ள நீங்க போயே ஆகணும். இப்ப இருக்கிற எனர்ஜியில இருந்தீங்கன்னா, ஆக்சுவலி உங்களுக்கு என்னன்னா எனர்ஜி பத்தி கவலை இல்லை, எனர்ஜி நல்லா இருக்கு, உங்களை சுத்தி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய வேகம், கோபத்துல பேசக்கூடிய வார்த்தைகள். கண்ட்ரோல் பண்ணுங்க. கோபத்துல பேசக்கூடிய வார்த்தைகள் அவசரம், டக். இதை நீங்க விட்டுட்டு போனாலே மற்ற எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிரும். மற்றது எல்லாமே அமைஞ்சிரும். சரி, நான் ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன், பிளானே போட்டேன், ஒரு பிளான் போடுறேன், இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறோம்.
அது நடக்கலை, ஃபார் சம் ரீசன் அது நடக்கலை. உடனே என்ன பண்ணணும்? பிளான் பி. அதை விட்டுட்டு இது ஏன் நடக்கலைன்னு கோவப்பட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதோ, இட்ஸ் கால் பேர்ன் அவுட். இல்லை, வி பேர்ன் அவுட். அந்த கேண்டிலே கொஞ்ச நேரம் கழிச்சு இட் வில் பேர்ன் அவுட். அந்த மாதிரி அணைஞ்சு அப்படியே போயிடுறதோ, அதனால ரிலேஷன்ஷிப்ஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகிறதோ, ரொம்ப ரஷ்ஷிங். உங்கள் கார்ட்ஸில் வந்து ரொம்ப அவசரப்படுறீங்க, அதான் ரஷ்ஷிங். ஸோ அந்த மாதிரி ரஷ் பண்ணும் போது என்ன ஆகும்? சீக்கிரம் எல்லாமே போர் அடிச்சிடும், எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஹாப்பி நியூஸ் வேணும்னா முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. சிச்சுவேஷன் இதுதான் என் வாழ்க்கையோட சிச்சுவேஷன். அப்புறம் உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ஆல்சோ தோணுது, எதுக்காக தேவையில்லாமல் ஐ யூ ஃபீலிங் கில்ட்டி, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு நான் தான் பொறுப்பு. எதுக்குமே நீங்கள் பொறுப்பு கிடையாது, எதுவுமே உங்கள் கையிலையும் கிடையாது. உங்களுக்கு தேவையான பதில் இப்போ நான் சொன்ன விஷயத்திலே கிடச்சிருக்கும். ஸோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. ரெண்டாவது, பொய்யான வாக்குறுதிகள். பொய்ன்னு சொல்ல மாட்டேன், உங்களால் கீப் அப் பண்ண முடியாத வார்த்தை ப்ராமிசஸை கொடுத்துடாதீங்க. ஒரு டவுட் இருக்கா? சரி பார்க்கலாம், நான் சொல்கிறேன், எனக்கு தெரியல, வாட் எவர் இட் இஸ் ஐ லெட் யூ நோ. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை மிக விரைவில் வெளிவரப்போகுது. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நடக்க போகுது. அண்ட் அந்த விஷயம் நடக்கும்போது மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இப்போ ஹாப்பி நியூஸ் அப்படின்றத டைப் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு குட் நியூஸ் வர நேரத்தில் மேனிஃபெஸ்ட் இட் ப்ளீஸ். உங்கள் இன்டென்ஷன்ஸை ஸ்ட்ராங்காக வைங்க. பயங்கரமான ஒரு எனர்ஜி உங்களை நோக்கி வரப்போகுது. பட் நான் உங்களை கேட்குறேன், உங்களை யாராவது மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி உங்கள் வீட்டில் இருக்காங்களா? இல்லை யாராவது உங்களை மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? ஏதோ ஒன்று. யூ ஆர் நாட் ஏபிள் டு பி அண்டர் யுவர் கண்ட்ரோல். ப்ரீத் இன். நிறைய ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணி அந்த ப்ரெஷரை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். தட் யூ ஆர் நாட் ஏபிள் டு டிசைட் திங்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப், டேக் ஆக்ஷன். உங்கள் பிளான்ஸை வந்து அதை ஒரு ரியலிஸ்டிக்காக மாற்றுறதுக்கு முடியாத சிச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு, ஆனால் எதையும் அனுபவிக்க முடியலையோ? எல்லாம் இருக்கு ஆனால் ஒன்று ஒரு இடத்துல இருக்கு. அதெல்லாம் சேர்த்து ஒரு பசில் மாதிரி ஒன்று ஒரு இடத்துல இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க முடியல. ஸ்ட்ரகிள் அங்கே தான் இருக்கு. பட் உங்களுக்குமே எதையுமே கரெக்டாக பண்ணக்கூடிய மனநிலையில் பண்ணலாமா வேண்டாமா இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னாங்க லைஃப் அப்படியே உங்ககிட்ட இந்தா வச்சுக்கோ அப்படின்னு நீங்கள் கேட்குற எல்லா விஷயத்தையும் கொடுக்க தயாராக இருக்குது. அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னிக்குள்ளே நீங்கள் இப்போ மிக விரைவில் போக போகிறீங்க. நீங்கள் வந்து இதுதான் உண்மை, என்னால் என்னை மாற்றிக்க முடியும், இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்க முடியும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மறுபிறவி மாதிரி, ரீபர்த். உங்களுக்கு ப்ரமோஷன் தேடுறீங்களா? ப்ரமோஷன் கிடைக்கும். ஃபினான்ஷியல் சக்ஸஸாக நடக்கும். எல்லாம் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? எஸ், உங்களுடைய வேலையை பாருங்கள். மற்றவர்களை எதிர்பார்க்காதீங்க. எல்லாமே கொஞ்சம் சில நேரத்தில் ஷார்ட் டேர்மாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இது பல நாள் போகும்னு நினச்சேன், இது முடிஞ்சிருச்சே, பரவாயில்ல, போகட்டும். அண்ட் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப், ரொம்ப நாள் நீடிக்காத ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் உங்கள் வழியாக க்ராஸ் பண்ணும். பட் நிறைய பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்கும். ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க. அதான் அந்த கோபத்தால் வர தேவையில்லாத விஷயங்களை கவனிச்சுக்கோங்க. அண்ட் ப்ரீத். நிறைய மெடிடேஷன், நிறைய ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுதான் இப்போ உங்களுக்கு தேவை. கண்டிப்பாக இந்த ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு நிறைய ஹாப்பினஸை கொடுக்கும் நான் நம்புகிறேன். இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். பட் இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆகணும்னா இந்த ரீடிங்கை நீங்கள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணணும். சப்போர்ட் மீ. அண்ட் உங்களுக்கு இது ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ், கீப் ஸ்மைலிங்.